ஹாய் ஆல் ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரிக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்மர் கோர்ஸாக நம்ம ஏப்ரல் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுசஸ் போடுற அளவுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், 5D 3D ஒர்க், இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். கிளாஸஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 2 to 3:30 லைவ் கிளாஸஸ் ஜூம் ஆப்பில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நம்மளோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீலேருந்து 50% ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 3000 rupees தான் நம்மளோட கோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபீஸ்மே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டிச்சஸ் போடுறது நீங்கள் டேரெக்டாக லிசன் பண்ணுவீங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கோன் ஷேப்பில் வர்ற டேசல் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேசல் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹைட் பாருங்கள் 3 cm கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். தென் இந்த விட்த், இந்த அகலம் 2.5 cm இருக்கிற மாதிரி இந்த அகலம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக டயக்னல் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு 3.5 cm 3.25 டயக்னல் வேல்யூ வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு எடுத்து கீழே கர்வாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியாச்சு. இனி இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நம்ம என்ன பண்ணணும்னா இன்னர் பார்ட் ஃபுல்லாகவுமே ஒவ்வொரு லேயர் பை லேயராக கொடுத்து ஃபில் பண்ணி டிசைன் பண்ணிக்கணும். டாப் கார்னர்லேருந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக கர்வாக போட்டு அதுலேருந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுக்குற மாதிரியே தான் டிசைன் பண்ணணும்னு இல்லை, என்ன டிசைன்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு லேயர் பை லேயராக வர்ற மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஒரு 4 பீட்ஸ் கொடுத்துட்டு எண்ணாட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பஞ்ச் பீடில் கொஞ்சம் பிக் சைஸ் பீட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாஃப் பீட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது 3 mm சைஸ் ஹாஃப் பீட். இப்போ இதுக்கு சைட்லேயும் சுகர் பீட்ஸால் பார்டர் கொடுக்கலாம். அது ஃபஸ்ட்டே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே கொடுத்துக்கலாம். இல்லை இந்த உள்பக்கம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சைட் பார்டர் கொடுக்குறதா இருந்தால் அப்படியும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, 2 சைடும் சுகர் பீட் பார்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள ஃபில் பண்ணலாம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஜரி பார்டர் கொடுப்போம், பட் ஆனாலும் சுகர் பீட் பார்டரும் கொடுத்துட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் டிசைன். ஓகே, 2 சைடும் சுகர் பீட்ஸ் பார்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டாப் கார்னர்லையும் அதே மாதிரி சுகர் பீடால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு 3 mm ஹாஃப் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு லைன் சுகர் பீட். இனி அடுத்தது 3 mm ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன்.
ஓகே, இப்போ இந்த லட்கான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு, பட் ஆனால் என்னென்னா பாட்டம் இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி, மேல் பக்கமும் கொஞ்சம் கர்வாக வரணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கிறேன், இந்த சைட் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 2.75 பக்கத்தில் உங்களுக்கு ஹைட் இருக்குது. ஸோ ஃபுல் டிசைனுக்கும் ஏதாவது ஒரு ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வரிசையாக பீட்ஸ், அந்த கர்வாக எடுக்கிற மாதிரியே பீட்ஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இனி நம்ம இதை லட்கானா ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபில்லிங் முடிச்சுட்டு சுற்றி டபுள் லேயருக்கு ஜரி அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கோல்டன் ஜரி த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். கோல்டன் ஜரி எடுத்துட்டு ஃபுல்லாகவுமே டபுள் லேயர் செயின் கொடுத்துடலாம். த்ரெட் எடுத்துட்டு பாருங்க, ஃபுல்லாகவுமே அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஏன்னா என்ன பண்ணிட்டா போதும்னா, நல்ல ஷார்ப்பான சிஸ்ஸரோ அல்லது அகர்பத்தி யூஸ் பண்ணியோ இந்த இடத்த அப்படியே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம மிஷினில் வச்சு லைனிங் கிளாத் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துடலாம். பாட்டமில் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறேன். சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்க தேவையில்ல. பாருங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். சைடு ஓரம் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு ஜரி பார்டருக்கு கட் பண்ணியிருக்கிறேன். கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதையே நம்ம இப்படி கோன் மாடலில் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாலும் போதும். இந்த ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ஹேங்கிங்ஸ் போடுறதா இருந்தால் அப்படி பண்ணாலும் ஓகே தான். அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா இதில் ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைனிங் கிளாத் நான் சேம் ஃபேப்ரிக்கே நான் கட் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா கீழ் பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இங்கேயே நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கீழே வைக்கிற கிளாத். ஸோ இந்த கிளாத்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பாட்டம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே சுற்றி ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். கரெக்டாக இந்த ஓரத்துலேருந்து ஸ்டிச் போடுறோம்.
இந்த மாதிரி நாட்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைடில் த்ரெட் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு த்ரெட் தெரிய வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த சைடு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுவோம்ல, மேலும் கீழுமா கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் அப்படியும் பண்ணலாம். இது ஹெம்மிங் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாடலில் வரும். கரெக்டாக இந்த ஜரி பார்டர் தெரிகிற மாதிரியே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் வேணாம். இது நீங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லைனிங்கை வச்சு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டு, அதாவது கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டா கூட ஓகே தான், போதும். அப்படியும் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி கீழையும் மேலேயுமே கோர்த்து எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம சுற்றி சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எதுவுமே தெரியாது. எந்த மாடலில் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலும் கீழுமா கோர்த்து எடுத்தால் போதும். சைடில் உங்களுக்கு அந்த த்ரெட் தெரிய வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி மேலும் கீழும் கோர்த்து எடுத்தாலே போதும். மிஷினில் வச்சு நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளோட கீழே வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த ஓரத்தில் வச்சுட்டு இதில் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கீழே திருப்பி விட்டுட்டா போதும். நம்ம நார்மலாக ஒரு லைனிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோமோ அதே பேட்டர்னுக்கு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டா போதும். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து பண்ணால் என்ன ஆகுனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்காமலும் நம்ம பண்ணலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்காம பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜரி பார்டரில் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு அப்படியே சைடு ஓரத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா போதும். இப்போ பாருங்கள், பாட்டம்லேயும் ஃபினிஷிங் அழகாக தான் இருக்கும். ஓகே, இப்போ எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஓரத்தில் நாட் பண்ணி த்ரெட் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக போட்டுக்கிறேன். கீழே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்து டிசைன் பண்ணிட்டோம். ஏனி இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கரெக்டாக இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம ஒரு கோன் ஷேப் மாடலுக்கு இப்படி சுற்றி எடுத்துட்டா போதும். இதில் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிட்டா போதும், இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே இந்த ஓரத்தில் இந்த பார்ட்டை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணிட்டோமா, இனி இதை இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த சைடும் இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண அப்படியே வச்சு கூட பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது தனித்தனியாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து இந்த ஓரத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க, இந்த ஓரத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. மிஷின் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட டாப் அண்ட் பாட்டம் பீஸ் ரெண்டும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் தான். சும்மா இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தனித்தனியாக இல்லாமல் நமக்கு ரெண்டு பீஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம்.
இது நீங்கள் டாசலுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம வந்து ப்ரைடல்ஸ்க்கு வந்து ஜடையில் வைப்பாங்கல்ல கீழே குஞ்சான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குஞ்சானுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜடைக்கு கீழே தொங்குற மாதிரி. நல்லா தெரியும், கண்டினியூஸாக லாங் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கிறேன். ஆஃபில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே நம்ம உள்ளே இப்படி மடித்து விட்டு இந்த இடத்துல ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சைடில் இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம சுற்றி நம்மளோட டாப் பீஸ் அண்ட் பாட்டம் பீஸ் ரெண்டும் சேர்த்து அட்டாச் ஆகிற மாதிரி ஜாயினிங் ஸ்டிச் போட்டாச்சு. இனி நாட் பண்ணி கட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிட்டேன். இனி நாம் இதை எப்படி சேர்த்து வச்சு இந்த சைடு ஓரத்தை இனி என்ன பண்ணுறேன்னா கோல்டன் கலர் த்ரெட்டை எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சேர்த்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு சைடில் இருந்து ஃபஸ்ட்டு கீழே கோர்த்தை எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே அடுத்த சைடு அதை சேர்த்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஜரி பார்டரும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஜரி பார்டரை இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கோர்த்து அடுத்த சைடு எடுக்கிற மாதிரி அகைன் திரும்பவும் ஒன் மோர் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுலேருந்தே பாருங்க, ஒன் மோர் ஸ்டிச் போட்டாச்சு. இனி அடுத்தது திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்து கோர்த்து இங்கே எடுக்கிற மாதிரி. திரும்பவும் அகைன் ஒரு ஸ்டிச். அடுத்த திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த சுகர் பீடுக்கு பக்கத்துல இருந்து நீடல் இப்படி பஞ்ச் பண்ணி அடுத்த சைடு எடுங்க. இனி இந்த ரோப்பை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உள் பக்கமாக ரோப்பை கொடுத்துடணும். ஸோ ரோப் கொஞ்சம் கீழே இருந்தே வர மாதிரி தான். கொஞ்சம் லென்த்துக்கு கீழே உள்ள விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுக்கு தெரியும் ரோப் உள்ள இருக்கிறது. அப்போ கொஞ்சம் ஹைட்டாக வரும்போது இந்த இடத்துல இப்படி மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி சேர்த்து வச்சுட்டு சுற்றி இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா போதும். அப்போ உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இந்த மாதிரி
மேலே டாப்பில் தான் உங்களுக்கு ரோப் தெரியணும். ஸோ இதில் மேல் பக்கம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த ரோப் கரெக்டாக உங்களுக்கு மிடில்லே தான் ரோப் இருக்கணும். இப்போ பாருங்க, ரோப் வந்து டாப் கார்னர்ல இருந்தானே தெரியுது. அதுக்கு கீழே ரோப் தெரியல. ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக இந்த மாதிரி நெருக்கமாக போட்டு கார்னரில் பாருங்க. அழகா இப்போ பாட்டம்ல உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு கோன் ஷேப் மாடலுக்கு இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும் டாசல். இனி இதுக்கு கீழே ஹேங்கிங் பீட்ஸ் போட்டால் போதும். இந்த ஓரத்தில் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டாசல் பார்க்குறதுக்கே. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம அழகா நம்மளோட லட்கன் ரெடி பண்ணிட்டோம். இனி இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன். இது ரெடிமேட் ஹேங்கிங் தான். ஸோ நார்மல் நீடில் தான், ஷூயிங் த்ரெட் தான் போட்டிருக்கிறேன். பாட்டம்ல இருந்து இந்த ஜரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி த்ரெட் மேலே எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அகைன் திரும்பவும் நீடில் கீழே கோர்த்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹேங்கிங்கை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஹூக் இருக்கக்கூடிய ஹேங்கிங் எப்போதுமே எப்படி பண்ணணும்னா கீழ் பக்கமாக தான் வரணும். நம்மளோட கிளாத்துக்கு கீழே தான் வரணும். அப்போ தான் நமக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஹூக் வந்து அந்த ரிங் மாடலில் இருக்கிறது உங்களுக்கு கிளாத்துக்கு கீழே போயிடும். நமக்கு பீட்ஸ் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இனி அப்படியே அகைன் திரும்பவும் கீழே இருந்தே திரும்பவும் நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துருங்க. இனி அடுத்தது அகைன் திரும்பவும் கீழே பஞ்ச் பண்றோம். மேலே கீழேன்னு பண்ணாலே போதும். எடுத்துட்டு இனி அடுத்து கொஞ்சமாக கேப் விட்டு, கொஞ்சமாக எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அடுத்த பீட் போடுறீங்களோ அந்த அளவு கேப் விட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்க, அகைன் நீடில் திரும்பவும் உள்பக்கமாகவே பஞ்ச் பண்ணி பாட்டமில் த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட் எடுத்துட்டு த்ரெட் ஸ்டிக் ஆகுது அப்படின்னா கரெக்டாக எந்த த்ரெட் அப்படின்னு பார்த்து த்ரெட் எடுத்தா போதும். எடுத்துட்டு அடுத்த பீட் போட்டுட்டு கீழே இருந்தே திரும்பவும் மேலே பஞ்ச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக நமக்கு பீட்ஸ் வந்து இந்த மாதிரி சைஸ் பெருசாக தானே இருக்கும். ஸோ என்ன சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. அகைன் திரும்பவும் மேலேருந்து உள்பக்கமாக அகைன் திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வரிசையாக 1 by 1 ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிட்டா போதும். மேலும் கீழும் தான் கொர்த்து எடுக்கிறோம். பாருங்க 3 பீட்ஸ் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம்.